Taste the Daily. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பாலம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு 6 மாதங்களாகியும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசனூர் ஓங்கல்வாடி கிராமத்தில் பாலம் கட்டுவதற்காக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினரிடம் பாலம் கட்ட முறையாக அனுமதி வாங்காததால் இதுவரை பாலம் கட்ட எந்த பணிகளும் தொடங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியாத திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக பணிகளை தொடங்கிவிட்டு அதை ஆமை வேகத்தில் செயல்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஒரே இடத்திற்கு தீய சக்தி திமுகவின் அப்பாவும் மகனும் மாறி மாறி பட்டா வழங்கியுள்ளதாக நடத்திய நாடகத்தால் மக்கள் கொந்தளிப்பில் ஆழ்ந்துள்ளனர். எருமனூர் கிராமத்தில் கடந்த 99ஆம் ஆண்டு 435 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்பதாக அப்போது ஆட்சியில் இருந்த கருணாநிதி நாடகமாடினார். இதை உண்மை என்று நம்பி பட்டா பெற்றவர்கள் அந்த இடத்தை பாதுகாத்து வந்த நிலையில் அதே இடத்தில் ஸ்டாலினும் புதியதாக 145 பேருக்கு பட்டா வழங்கியுள்ளதாக நாடகமாடியுள்ளார். இப்படி தீய சக்தி திமுகவின் தந்தையும் மகனும் மாறி மாறி நடத்திய நாடகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவேச மறியலில் ஈடுபட்டனர். பட்டாவே கொடுக்கவே கிடையாது, பட்டா கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. பட்டாவே எங்களுக்கு இத்தனை வருஷமா நாங்க தான் ஆண்டுக்கு இருக்கோம், ஆண்டுதான் எங்களுக்கு வேற ஆளுக்கு கொடுக்குறோம்னு கொடுக்குறாங்க. நாங்க அப்பாதிக்கு கலைஞர் இருக்கிற மாசம் நாங்க எங்க போய் பட்டா வாங்கிட்டு வந்தோம், அவ்வளவு போய் வாங்கிட்டு வந்தோம். நம்ம பட்டா வாங்கிட்டு வந்து இங்க வந்து இருந்தோம். இன்னைக்கு பட்டா கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் கேட்பதற்கான காரணம் குறித்து விளக்கமளிக்கும் டாஸ்மாக் ஊழியரின் வீடியோ வெளியாகியுள்ளது. தன்னுடைய செலவுக்கு தான் கூடுதலாக பணம் கேட்பதாக துணிச்சலாக பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்த விடியாத அரசு தற்போது கூடுதல் பணம் வசூலித்து மக்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 5 ரூபாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறேன்? எதுக்கு யாரு உன்னை வாங்க சொன்னா சொல்லு. அதான் யாரு வாங்க சொன்னா? அதான் யாரு வாங்க சொன்னா? எதுக்கு வாங்குற? ஏன் பயப்படுற? அதான் எதுக்கு எடுக்கிற 5 ரூபா? எதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற சொல்லு. உன் செலவுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறியா? உன்னை யாரு எடுக்க சொன்னா? நான் எடுக்கிறேன். யாரு எடுக்க சொன்னா உனக்கு? நான் தான் எடுக்கிறேன். அதான் எடுக்கிறேன். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை அராஜகமாக கைது செய்த நிலையில் அவர்களை வரும் 5ஆம் தேதி வரை காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து 12 மீனவர்களையும் உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய கோரி அவர்களது குடும்பத்தினர் தங்கச்சி மடத்தில் ஆவேச மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் நலனில் அக்கறை செலுத்தாத விடியாத அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 5வது நாளாக கைகளையும் கண்களையும் கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதி அளித்த திமுக அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 5வது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செவிலியர்கள் தங்களின் கண்கள் மற்றும் கைகளை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே நன்னிமங்கலம் கிராமத்தில் தாய் தந்தையை இழந்த 2 பெண் குழந்தைகள் உள்ளிட்ட பேர் கடும் வறுமையில் தவித்து வருகின்றனர். இவர்களின் தாய் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது தந்தையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உறவினர்கள் யாரும் கண்டு கொள்ளாத நிலையில் கூரை வீட்டில் வசிக்கும் அவர்கள் படிப்பை தொடர தமிழக முதலமைச்சர் உதவி செய்யவும் பாதுகாப்பான வீடு வழங்கவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். 7th படிக்கும் போது எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் தையல் வேலை செஞ்சு எங்கள் 3 பேரையும் பார்த்துக்கிட்டாங்க. இது என் தம்பி, இது என் தங்கச்சி. நான் +2 படிக்கிறேன், என் தங்கச்சி +1 படிக்கிறா, தம்பி 4th படிக்கிறான்.
எங்களுக்கு வந்து அம்மா சைட்லேயும் உதவி செய்யறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அப்பா சைட்லேயும் உதவி செய்யறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதனால எங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கடலூரில் பாழடைந்த சுனாமி குடியிருப்புகளை புதுப்பித்து தர மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கடலூர் செல்லங்குப்பம் குட்டி ஆண்டவர் கோயில் பகுதியில் அரசு சார்பில் செல்லங்குப்பம், சோனாங்குப்பம், அக்கரைக்கோரி, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதி மீனவ மக்களுக்காக 538 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதில் தற்போது சுமார் 50 வீடுகளில் மட்டுமே மீனவர்கள் வசிப்பதால் மற்ற வீடுகள் பாழடைந்துள்ளது. இந்நிலையில் பாழடைந்த வீடுகளை புதுப்பிக்கவும் அப்பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வாசல் இல்லை, ஜன்னல் இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாம் கட் பண்ணி போயிட்டாங்க. எல்லாம் களவாட போயிடுச்சு. இங்கே ஒரு பாதுகாப்பான இது இல்லை. ஏதோ ஒரு தனியாக வந்து ஒரு அனாமா ஒரு காட்டுக்குள்ள விட்டா மாதிரி இருக்கு. அதனால இது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதனால சமூக விரோதிகள் நைட் ஆனால் இங்கே சமூக விரோதிகள் நிறைய உலாவறாங்க. அந்த பயம் வர மக்களுக்கு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே விழுப்பெருந்துறை கிராமத்தில் பேருந்து நிழற்குடை மற்றும் சர்வீஸ் சாலை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலையில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்பெருந்துறை கிராமத்தில் பேருந்து நிழற்குடை மற்றும் சர்வீஸ் சாலை இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அரசு அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிழற்குடை வேணும். மழை டைமில் ஸ்கூல் பசங்க, காலேஜ் போகிறவங்க, அப்புறம் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே மழையில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இனிப்புச்சாலை, ஸ்ரீமுஷ்ணம், கானூர், பேரூர், இது ஆண்டிமடம் வரைக்கும் போகலாம், ஜெயங்கொண்டமும் போகலாம். இது கவர்மெண்ட் தமிழ்நாடு ஹைவேல இந்த ரோடு இருக்குது. இந்த இனிப்புச்சாலையை எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வியூ பாயிண்ட் நாங்கள் நிறைய டைம் ஹைவேல கேட்டு பார்த்துட்டோம். அவங்க தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது மாவட்ட கலெக்டர் தான் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நன்னிலம் பேருந்து நிலையத்தில் இருந்து வேலூருக்கு சென்ற அரசு பேருந்து அச்சுதமங்கலம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்கால் சுவரின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதை கண்ட பொதுமக்கள் தீய சக்தி திமுக ஆட்சியில் பேருந்து பராமரிப்பிற்காக ஒதுக்கும் தொகைகளை சிலர் தங்கள் பாக்கெட்டிற்கு ஒதுக்கிக் கொள்வதால் அனைத்து பேருந்துகளும் தகர டப்பா பேருந்துகளாக மாறி விபத்தில் சிக்குவதாக சாடினர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே கோழி வியாபாரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த 2 பேர் சிக்கினர். பனையாந்தூர் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் கோழி விற்பனை செய்து கொண்டிருந்த கோவிந்தராஜ் என்ற வியாபாரியை மடக்கிய 2 பேர் தங்களது பண்ணைக்கு கோழி வேண்டுமென கூறி ஏமாற்றி அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 2000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற நிலையில் பிடிபட்டனர். விடியாத அரசின் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயமில்லாத காரணத்தால் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டினர். சென்னை மணலி அடுத்த மாத்தூர் பகுதியில் உள்ள மணலி ஏரியை பராமரித்து சுற்றுலா தலமாக மாற்றுவதாக கூறி விடியாத அரசு ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் திராவிட மாடல் அமைச்சர் KN நேரு மணலி மாத்தூர் ஏரியில் படகு சவாரி செய்து ஆய்வு மேற்கொண்டார். ஏரி கரையில் மின் விளக்குகள் தொங்கிய நிலையில் கிடப்பதுடன் கரை பகுதியில் செடிகள் அமைக்கப்பட்ட இடங்கள் சேதமாகியுள்ளது. இருந்தும் அதனை கண்டு கொள்ளாமல் விடியாத அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டது வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டுதான் என்று மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே நாகலூர் பகுதியில் கூட்டமாக உலா வரும் காட்டெருமைகள் காப்பி செடிகளை நாசம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்காடு வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி தோட்டம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும் காட்டெருமைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவை காப்பி தோட்டங்களில் உலா வந்து செடிகளை நாசம் செய்வதால் விவசாய தொழில்கள் தொய்வடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விடியாத அரசின் வனத்துறையினர் காட்டெருமைகளை அடர் வனத்திற்குள் விரட்டி எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மையை ஆராய நீர்மூழ்கி ROV இயந்திரத்தை பயன்படுத்தி ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இக்கருவி மூலம் அதிகாரிகள் முன்னோட்டம் பார்த்த நிலையில் ஆய்வுப் பணிகள் தொடங்கியது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய கண்காணிப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் மத்திய மண் மற்றும் பொருட்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ROV இயந்திரம் வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்படுகிறது. இதன் மூலம் அணையின் அடிப்பகுதியில் உள்ள விரிசல்கள், பழுதுகளை கண்டறிந்து அணையின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கும்பகோணத்தில் சேதமடைந்துள்ள மின்கம்பத்தால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மோதிலால் தெரு பகுதியில் பெரும்பாலான மின்கம்பங்களில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு சேதமடைந்துள்ளதாகவும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகளிடம் புதிய மின்கம்பங்கள் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய பயிர்களை காட்டு யானை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. சாஸ்தா கோவில் அணையின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட கதவை உடைத்து விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானை தென்னை, வாழை மரங்கள் மற்றும் நெற்பயிர்களை சேதப்படுத்தியதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து விடியாத அரசின் வனத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக தெரிவித்த அவர்கள் சேதமான பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வனத்துறை போய் சொன்னாலும் எந்த பதிலும் கிடையாது. அலட்சியமாக வந்து காலையில 9 மணிக்கு வராங்க செக் போஸ்டுக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாரும் போயிடுறாங்க. நைட்டு 2 பேர் வந்தாலும் கூட போய் ரூம்ல செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய 4-5 ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள பூட்டி படுத்துக்கொண்டு எந்திக்க மாட்டேங்கிறார்கள். நாங்க நைட்ல போய் யானை வந்திருக்குன்னு விவசாயிகள் நாங்க குவியலா போய் சத்தம் கொடுத்தாலும் நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க பாதுகாத்துக்குங்கன்னு சொல்லி எங்களை அலட்சிய போக்காக எங்களை ரொம்ப மன புண்படுத்துறது மாதிரி அவங்க செயல்படுறாங்க.